எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஹோம்மேட் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் நூடுல்ஸ்லாம் வெளியே வாங்க மாட்டேங்க. அது வந்து கொஞ்சம் பக்கத்தில் கிடைக்கும், லோக்கல் கடையில் கிடைக்கும். கெமிக்கல் இல்லாதன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயுமே அந்த பவுடரெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து மிளகு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிளகு அரைச்சிட்டு வந்தாச்சு. எப்போவுமே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். பெப்பர் இது முட்டைக்கெலாம் போடுறதுக்கு பெப்பருமே உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். தீந்துருச்சு. சரி சேர அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சாச்சு. கொஞ்சம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோன்னு வச்சுக்கோங்க, மிளகோட வாசனை சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நான் என்னென்ன போடுறேன் அப்படின்னா, மிளகு 1 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சாம்பார் தூள், கரம் மசாலா வீட்டில் அரைச்சது இருந்தது அது கொஞ்சம் போட்டிருக்கேன். இவ்வளோ தாங்க, வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல. இது தண்ணி வந்து கிட்டத்தட்ட 2 லிட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். 2 லிட்டர் ஊற்றி அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்கிட்டுன்னு விட்டுருக்கேன். கொதிச்சதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸில் இருக்கிறது அதை தூக்கி போட்டேங்க. அது எப்போவுமே அதில் இருக்கக்கூடிய மசாலா நான் யூஸ் பண்ண மாட்டேன், வீட்டில் இருக்கிறதா யூஸ் பண்ணுவேன். இது கிட்டத்தட்ட 4 பேர்த்துக்கு செய்கிறேன். 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். எங்களுக்கு அப்போவுமே மீதியான மாதிரி தான் ஆயிடுச்சு. கொஞ்சம் இது சாப்பிட்டா கொஞ்சம் வீட்டில் ரைஸ் வேணும்பாங்க தயிர் ஊற்றிக்கிறதுக்கு, அதனால் வந்து மீதி தான் ஆச்சு. நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து அந்த நூடுல்ஸை விட கொஞ்சம் ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா வேக வேக நூடுல்ஸ் உப்பிக்கிச்சுன்னா தண்ணி பத்தாத போயிடும். அப்புறம் நூடுல்ஸ் எல்லாமே தண்ணியெல்லாம் இழுத்துரும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றி ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்புறம் கொதிக்க விடுங்க. அதாவது 2 டைமாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் 6-7 நிமிஷத்துக்கு மேலே வந்து கொதிக்க விட்டுருங்க. நல்லாவே கொதிக்க விட்டு க்ளோஸ் பண்ணி அந்த தண்ணி வடிச்சிருங்க. அப்போவே அது தண்ணி வடிச்சிருங்க. அப்படியே வச்சிட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும். ரொம்ப மிக்ஸ் பண்ணியும் விடாதீங்க, விட்டிங்கன்னா தனித்தனியாக நூடுல்ஸ் உடஞ்சி போயிடும். அதனால் தண்ணி வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் வணங்குற வரையில் அது ஆறுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுருங்க. இதுக்கு மெயின் வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை இதை மட்டும்தான் போட்டிருக்கேன். தக்காளி வந்து மீடியம் சைஸ் 4 பேர் சாப்பிட்றதுனால 4 தக்காளி அரைச்சி போட்டுக்கோங்க. அரைச்சி போட்டிங்கன்னா மட்டும்தான் இது வந்து அதில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் நூடுல்ஸில். இல்லைன்னா நூடுல்ஸ் வந்து வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தக்காளியுமே ரொம்ப சுண்ட விடக்கூடாது. உள்ளே ஊற்றுனா ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனேயுமே இந்த நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கிறோம்ல, நம்ம வீட்டில் அரைச்சது, இதையெல்லாம் உள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா நூடுல்ஸுக்கு வந்து உப்பும் எண்ணெயும் ஊற்றி தான் நம்ம கொதிக்க வச்சு நூடுல்ஸ் போட்டிருக்கோம். அதில் உப்பு ஓரளவுக்கு இருக்கும். அதுலேயுமே வாயில் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் உப்பு கம்மியாக இருக்கா இல்லையான்ட்டு. கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துன்னா இதில் கொஞ்சம் அதிகமாகவே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து 2யும் மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உப்பை லைட்டாக தொளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப போட்டு அந்த சைடு இந்த சைடு கலர்னிங்கன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். லைட்டாக வந்து கரண்டி விட்டிங்கனாலும் ஒரு மாதிரி இதாயிரும். இந்த மாதிரி இடுக்கி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூக்கி அதாவது உதிரி உதிரி விட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கரண்டி விட்டு அந்த சைடு இந்த சைடு கலர்னிங்கன்னா கொஞ்சம் எல்லாம் உடஞ்சிரும். நான் கொஞ்சம் சிறுசாக வச்சுட்டேன், சின்ன பாத்திரம் வச்சுட்டேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நைட்டுக்கு தான் செஞ்சேன். சரி செஞ்சோன்னே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாலாம் இது நான் 6 மணிக்கே செஞ்சுட்டேன், இல்லைன்னா ஆறிடுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் போகையிலேயே செஞ்சதுனால வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இதுக்கு நீங்கள் முட்டையோட ஊற்றிக்கிறனால ஊற்றிக்கலாம், கேரட் பீன்ஸ் போட்டுக்கிறனால போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடல, அது போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்குதுக்கு.